ஹாய் கைஸ், இன்று நாம் பார்க்க இருப்பது ஆனைமலை பகுதியில் அமைந்துள்ள மாசாணி அம்மன் கோவில் பற்றிய முழு தகவல்களை இந்த காணொளியில் பார்ப்போம் வாங்க. இத்திருக்கோயில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம், அதாவது கொங்கு மாவட்டம் என்று சொல்லக்கூடிய பொள்ளாச்சி பகுதியில் உள்ள ஆனைமலை என்ற பகுதியில்தான் இந்த அம்மன் கோயில் அமைந்துள்ளது. நம் தமிழ்நாட்டில் இத்திருக்கோயிலை மாசாணியம்மன் கோயில் என்றும், வட மாநிலத்தவர்கள் வட மாநில பகுதியில் மாசாணி தேவி என்றும் அழைக்கப்படுவது வழக்கம். இத்திருக்கோயில் பொள்ளாச்சியில் உள்ள ஆனைமலையில் அமைந்திருப்பது ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. பொள்ளாச்சியில் இருந்து தென்மேற்கு திசையில் சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மாசாணி அம்மன் கோயில் அமைந்திருப்பது அந்த ஆனைமலைக்கே ஒரு சிறப்பை தருகிறது. இத்திருக்கோயிலை ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் என்றும் அழைக்கப்படுவது வழக்கம். ஆனைமலையின் அடிவாரத்தில் ஆழியாறு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த ஆழியாறு சங்கமிக்கும் இடத்தில்தான் இந்த மாசாணி அம்மன் திருக்கோயில் அமைந்திருப்பது ஒரு விசேஷமாக கருதப்படுகிறது. இத்திருக்கோயிலின் பின்புறத்தில் ஆனைமலையின் ரம்மியமான இயற்கையான அழகு காட்சியை நம்மால் இயற்கையாக கண்களால் கண்டு ரசிக்க முடியும். இக்கோயிலின் பிரதான தெய்வமாக மாசாணி அம்மன் சன்னதி உள்ளது. இத்திருக்கோயிலில் உள்ள மாசாணி அம்மன் அவர்கள் பக்தர்களுக்கு படுத்த நிலையில் இருந்து தரிசனம் அளிப்பது ஒரு விசேஷமாக பார்க்கப்படுகிறது. மேலும் அம்மனின் சிலை தலையில் இருந்து கால் வரை சுமார் 15 அடி நீளம் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயிலில் பிற சன்னதிகள் என்று நாம் பார்க்கும் பொழுது அது நீதிக்கல் மற்றும் முனியப்பன் சன்னதி ஆகும். இங்குள்ள மாசாணி அம்மனின் சிலையை சுற்றி வந்தால் தீராத நோயும் தீரும் என்றும் மக்களால் இன்றும் நம்பப்பட்டு அம்மனின் சிலையை வலம் வந்து அம்மனின் அருளை பெற்று தங்களின் நோய்களை தீர்த்து கொள்கிறார்கள். இத்திருக்கோயிலின் கிழக்கு பக்கத்தில், அதாவது கருவறையின் கிழக்கு பக்கத்தில் அம்மனின் சுயம்பு உள்ளது. இத்திருக்கோயிலில் பேச்சி அம்மனுக்காக தனியாக சன்னதி உள்ளது ஒரு விசேஷமாக பார்க்கப்படுகிறது. இத்திருக்கோயிலின் காவல் தெய்வமாக கும்பமுனீஸ்வரர் உள்ளார் என்பது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இத்திருக்கோயிலில் சப்த மாதாக்கள் துர்க்கை, மகிஷாசுரவர்த்தினி, புவனேஸ்வரி, பைரவர், விநாயகர் போன்ற ஆலயங்களும் இத்திருக்கோயிலில் நம்மால் காண முடியும். மேலும் மாசாணி அம்மன் அவர்கள் தெற்கே தலை வைத்தபடி படுத்து கொண்டுள்ளார். அவருடைய இருப்பிடத்தில் திருசூலம், உடுக்கை, கபாலம், சர்பம் ஆகியவை ஏந்தி கொண்டு உள்ளார். தலையில் ஜுவாலா முகுடத்துடன் மேலே நோக்கியபடி காணப்படுகிறார். இத்திருக்கோயிலின் வரலாறு பற்றி இப்பொழுது பார்ப்போம். ஒரு காலத்தில் இந்த ஆனைமலை பகுதியை நன்னூரால் என்பவரால் ஆளப்பட்டு வந்தது. அவருடைய படை தளபதியின் பெயர் கோசர். நன்னூராளுடைய மாந்தோப்பில் இருந்து மாம்பழங்களை பறிப்பவர்களுக்கு தன்னுடைய படை தளபதியான கோசர் மூலம் மக்களுக்கு தண்டனை வழங்குவது வழக்கமாக கொண்டிருந்தார் இந்த அரசர் நன்னூரால். இந்த கோசருக்கு சயனி என்ற அழகிய ஒரு மகள் இருந்தாள். கோசர் தன் மகளான சயனிக்கு மணமுடிக்க முடிவு செய்தார். அதற்காக ஒரு வீரமிக்க ஒரு மணமகனை தேடி வந்தார். அப்பொழுது மகிழன் என்ற ஒருவரை கண்டு தன் மகள் சயனிக்கும் மகிழனுக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தார். திருமணம் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. அதன் பிறகு இருவரும் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் வாழ்ந்து வந்தார்கள். திருமணம் நடந்த முதல் மாதத்திலேயே சயனி கர்ப்பமானாள். பின்பு அவர் தன் தோழிகளுடன் ஆற்றில் குளிக்க சென்ற பொழுது அங்கு ஒரு மாம்பழம் நீரில் அடித்து வந்தது. அந்த மாம்பழம் எடுத்து அப்படியே சயனி ஒன்றிவிட்டாள். அந்த மாம்பழம் நன்னூர் அரசனிற்கு சொந்தமானது என்று காவலர் அறிந்து அதனை அரசரிடம் முறையிட்டார். பின்பு அரசர் அந்த சயனியை அழைத்து அவருக்கு மரண தண்டனை வழங்கியதாக சொல்லப்படுகிறது. இதனை அறிந்த அவருடைய கணவர் மகிழன் அந்த மரண தண்டனையை நிறுத்தும்படியும் அதற்கு பதிலாக யானைகளும் பல தங்கங்களும் தருவதாக கூறினார். அப்பொழுதும் மன்னர் அதனை ஏற்காமல்
சயனிக்கு மரண தண்டனையை நிறைவேற்றிவிட்டார். அதை கண்ட மகிழன் உடனே அரசனை கொன்று தானும் உயிர் துறந்தார். இதனை அறிந்த கோசர் பக்கத்தில் இருந்த ஒரு ஈட்டியை எடுத்து தன் மார்பில் குத்தி கொண்டு அவரும் இறந்துவிட்டார். இது நடந்து சில காலங்கள் ஆனத பிறகு அந்த ஊரில் மழை எதுவும் பெய்யாததால் மக்கள் மிகவும் அவதியுற்றனர். இதற்கு காரணம் சயனுக்கு அரசர் இட்ட மரண தண்டனையே என்பது அனைவரும் உணர்ந்தனர். ஒரு கர்ப்பிணிக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனையால் தான் ஊரில் இன்றும் மழை இல்லாமல் உள்ளது என்று அறிந்து கொண்டு மண்ணால் சிலை எடுத்து சயனையே வழங்கி வந்தார்கள். பின்பு மழை பெய்தது, ஊரும் செழிப்படைந்தது. இன்று அந்த சயனையை தான் மக்கள் அனைவரும் மாசாணி அம்மனாக வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். மேலும் பிள்ளைகள் இல்லாத தம்பதிகள் தங்களுக்கு பிள்ளை வர வேண்டி இங்கு மாசாணி அம்மனை வேண்டினால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும் என்றும், அவ்வாறே தாங்கள் நினைத்த காரியத்தை வெற்றியடைய மாசாணி அம்மனுக்கு மிளகாய் அரைத்து உடல் முழுவதும் பூசுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயிலில் நடைபெறும் மிக சிறப்பான விழாக்கள் எது என்றால் அது பூக்குண்டம் மிதித்தல் என்று சொல்லப்படக்கூடிய தீ மிதித்தல் விழா இங்கு மிகவும் சிறப்பாக அதிவிமர்சையாகவும் நடைபெற்று வருகின்றன. அப்பொழுது ஏராளமான பக்தர் தங்களுடைய நேர்த்தி கடனுக்காக, தாங்கள் வேண்டிக் கொண்ட பக்தியை நிறைவேறுவதற்காக, தாங்கள் வேண்டிக் கொண்ட பல கோரிக்கைகள் நிறைவேறுவதற்காகவும் அம்மனின் பூக்குண்டத்தில் இறங்கி நேர்த்தி கடனாக செலுத்துவதை நம்மளால் காண முடியும். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஆனைமடையில் இத்திருக்கோயிலில் நடைபெறும் விழாக்கள் மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. நீதி தேடுபவர்கள், எதிரிகளால் தொல்லையை அனுபவிப்பவர்கள், உடைமைகளை இழந்தவர்கள், கூட்டாளிகள் அல்லது நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் போன்றவர்களுக்கு இத்திருக்கோயில் ஒரு நீதிமன்றமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே நீதிமன்றத்தை நம்பி ஏமாந்தவர்களும் கூட இத்திருக்கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக சத்தியமாக அவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்பது முழுமையாக நம்பப்படுகிறது. பைமோட் ஆப் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஆப் ஆகும். இந்த ஆப் மூலம் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். இந்த காணொலிக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியை முழுமையாக படுத்த அனைவருக்கும் கோடிகள் நன்றி.